ஏடி என் பொண்ண பாத்தியா? எந்த அப்பனுக்கும் ஏன் நிலைமை வரக்கூடாது. ஐயோ சார், நான் தான் சொன்னேன்ல சார், ஏதோ பெருசா தப்பு நடக்க போற மாதிரி இருக்குன்னு. எல்லாருக்கும் கால் பண்ண, ஆனா ரேஷ்மாவுக்கு கால் பண்ண மறந்துட்டேன். ஏடி, நீ சொன்ன மாதிரி அந்த வர்மா சாகல. அவன் நாம நினைச்சதை விட பல மடங்கு கொடூரமானவனா இருக்கான். நீ அலர்ட் பண்றதுக்கு முன்னாடியே இங்க வேற ஒண்ணு நடந்துச்சு. என்ன சார், என்ன நடந்துச்சு? நைட்டு ரேஷ்மாவ அந்த வர்மா கடத்திட்டான்னு எனக்கு போன் பண்ணான். இந்த நேரத்துக்கு யாரா இருக்கும்? ஹலோ ஹலோ, யாரு? எனக்கு எப்பவுமே செல்ஃப் இன்ட்ரோ பண்றது பிடிக்காது. நீங்களே தெரிஞ்சுக்கிட்டா பெட்டர். இப்ப நான் சொல்ல வந்த தகவலை மட்டும் சொல்லிடுறேன். உங்க பொண்ணு ரேஷ்மா இப்ப எங்கிட்ட தான் இருக்கா. வர்மா, பரவாயில்லையே, கண்டுபிடிச்சிங்களே. வெரி குட். என்ன சார், வர்மா சாகலன்னு கண்டுபிடிச்சிட்டீங்களா? ஏய் வர்மா, இப்போ உனக்கு என்ன வேணும்? குட், கரெக்டா பாயிண்ட்டுக்கு வந்துட்டீங்க. இத்தனை வருஷமா வெளியே வராத என்ன வெளியே கொண்டு வந்துட்டீங்க. அதுக்கு காரணம் கண்டிப்பா அந்த ஏடியா தான் இருப்பா. இப்போ அதை நான் கேட்கறதுக்கு தான் போன் பண்ணேன். அந்த ஏடி யாரு என்னன்னு எனக்கு தெரிஞ்சாகணும். அத மட்டும் சொல்லிடு, உன் பொண்ணு சேஃபா உன் வீடு வந்து சேர்ந்துருவா. என்ன நீ இப்படி எல்லாம் கேட்டா நான் சொல்லிடுவேன்னு நினைச்சியா? கண்டிப்பா சொல்ல மாட்டேன். ஏய் வர்மா, என் பொண்ணு எங்க? அவளை என்ன பண்ண நீ சொல்லு. இப்போ வரைக்கும் எதுவும் பண்ணல. அந்த ஏடிய பத்தி அடம் பிடிக்காம நீ சொல்லிட்டா உன் பொண்ண உயிரோட விட்டுறேன். ஐஜி, உன் டாக்டர் கிட்ட பேசு. ரேஷ்மா, அப்பா, வர்மா சாகலப்பா. உங்க பொண்ணுங்கிறதுல நான் பெருமைப்படுறேன்ப்பா. ஏன்னா எனக்காக நீங்க ஏடி யாருன்னு காட்டி கொடுக்கல, காட்டி கொடுக்கவும் மாட்டீங்க. இந்த வர்மா என்கிட்ட
நிறைய டைம் ஏடி யாருன்னு கேட்டான். நான் செத்தாலும் சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டேன்ப்பா. அப்பா, இவன் எப்படியோ என்ன கொன்றுவான். எனக்கு பயமே இல்ல. உங்க பொண்ணா சந்தோஷமா நான் சாவேன். செல்லா, இப்படி எல்லாம் பேசாத மணி. உனக்கு ஒண்ணும் ஆகாதம்மா, நான் இருக்கேம்மா. நான் உன்னை காப்பாத்துவேம்மா. அப்பா, என் கபோர்ட்ல டைரியில ஒரு கவர் இருக்கு, அத பாருங்க. அடுத்த ஜென்மம்னு ஒண்ணு இருந்தா அப்பவும் நான் தான் உங்களுக்கு பொண்ணா பொறுப்பேன். ரேஷ்மா, இப்படி எல்லாம் ஏமா பேசுற நீ? யோ, உன்ன மாதிரியே உன் பொண்ணு ரொம்ப நேர்மையா இருக்காயா. எப்படி கேட்டாலும் சொல்ல மாட்டேங்கிறா. இப்பவும் சொல்றேன், உன் ஆசை பொண்ணுடைய முடிவு உன் கையில தான் இருக்கு. வீம்பு பிடிக்காம நான் கேட்டதுக்கு பதில் சொன்னேன்னா உன் பொண்ணு வீட்டுக்கு வருவா. அதர்வைஸ் from now on missing your daughter is going to be your full-time job. ஏய் வர்மா, என்ன இப்படி பிளாக்மெயில் பண்ணா நான் சொல்லிடுவேன்னு நினைச்சியா? நான் சொல்ல மாட்டேன், நான் சொல்ல மாட்டேன். Okay, your wish. ஏய் வர்மா, வர்மா. அயலி, சிவா உன்னை சின்சியரா லவ் பண்றான். நீயும் உன்னை லவ் பண்றன்னு எனக்கு தெரியும். ஆனா என்ன காரணம்னு தெரியல. நீ இன்னும் லவ் சிவா கிட்ட சொல்லாமலே இருக்க. இத சிவா தான் என்கிட்ட சொன்னான். நீயும் சிவாவும் மேட் ஃபார் ஈச் அதர். நீங்க ரெண்டு பேரும் எப்படியாவது ஒண்ணு சேரணும் தான் நான் ஆசைப்படுறேன். சிவா மேல உனக்கு பொசசிவ கிரியேட் பண்ணாதான் நான் அவனை லவ் பண்றதாவும் அவனை கல்யாணம் பண்ணிக்க போறதாவும் என் அப்பா கிட்ட சொன்னேன். அப்புறம் அந்த என்கேஜ்மெண்ட் டிராமாவும் அதுக்காக தான். ஆமா எலி, அந்த என்கேஜ்மெண்ட் உங்க ரெண்டு பேருக்காகவும் நான் பண்ண டிராமா தான். ஆனா அப்பவும் நீ சிவா கிட்ட எதுவும் பேசுற மாதிரியே தெரியல. நானே ஆளுங்களை செட் பண்ணி வர்மா என்ன கடத்துற மாதிரி ஒரு சீனை கிரியேட் பண்ணி என்கேஜ்மெண்ட்டை நிறுத்திட்டேன். ஆனா அன்னைக்கு சிவா என் பக்கத்துல நின்னுட்டு இருந்தப்பெல்லாம் உன் கண்ணுல நான் அந்த வலிய பார்த்தேன். அப்போதான் நீ சிவாவை எந்த அளவுக்கு லவ் பண்றன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். சீக்கிரமா உன் லவ் அவன் கிட்ட சொல்லிடா எலி, ப்ளீஸ், எனக்காக.